Hi students, 12th standard maths chapter 1 applications of matrices and determinants exercise 1.2 la question number 2 la second subdivision row reduction method la rank find பண்ண சொல்லிருப்பாங்க elementary row reduction method la rank find பண்ணுங்க அப்படினு சொல்லிட்டு இந்த sum கொடுத்திருப்பாங்க. So first sum வந்து ஒரு 3/4 matrix கொடுத்திருப்பாங்க. So நம்ம ஈக்குவலன்ட் ஃபார்ம் ஃபைண்ட் பண்ணும்போது இந்த 3a21 a31 a320 பண்ணும்போது நமக்கு ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். பட் இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஒரு 4/3 மேட்ரிக்ஸ், சரியா? ஸோ அப்போ இதுக்கு ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் கொண்டு வரணும் அப்படின்னா a21 இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ட்ரையாங்கிள் ஷேப் இப்படியே வரணும், சரியா? இப்படியே இந்த ட்ரையாங்கிள் ஷேப் 0 ஆக்கணும். ஸோ நம்ம வந்து என்னென்ன 0 ஆக்கணும்னா a21 a31 a32 a41 a42 a43. ஸோ இது எல்லாமே 0 ஆக்கினா தான் நமக்கு ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸை ரேங்க்னு ரைட் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த சிம்பிள் போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பிளேஸை 0 ஆக்க போகிறோம், சரியா? ஸோ அதனால் ஃபஸ்ட் ரோவை நம்ம சேஞ்ச் பண்ணாமல் ரைட் பண்ணிக்கிறோம். செகண்ட் ரோ பாருங்கள், செகண்ட் ரோ R2வை எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா R1ஓட ஒரு 3யை மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 1 × 3 3ன்னு வந்துடும். 3 - 3 என்னவாயிரும்னா 0 ஆயிடும். ஸோ அப்போ R2 - 3R1, ஓகே. ஸோ அப்போ R2 என்ன அப்படின்னா 3 - 1 2, R1 என்ன 1 2 - 1, அதோட ஒரு 3யை மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 × 3 3, 2 3s are 6, -1 × 3 -3. ஸோ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுங்கள். 3 - 3 -1, இங்கே மைனஸ் வரும், இங்கே மைனஸ் இருக்கிறதுனால சப்ராக்ட் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும். 3 - 3 0, -1 -6 -7, 2 + 3 5, ஓகே. ஸோ அப்போ செகண்ட் ரோ எப்படி சேஞ்ச் ஆகும்னா 0 -7 5ன்னு சேஞ்ச் ஆகிடும், ஓகே. அடுத்தது R3யில் இந்த பிளேஸ் 0 ஆக்க போகிறோம். அப்போ இங்கே 1 இருக்குது, R1ல் 1 இருக்குது, ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணாவே என்ன ஆகிடும்னா 0 ஆகிடும். ஸோ அப்போ R3 - R1. ஸோ R3 என்ன 1 - 2 3, R1 என்ன 1 2 -1. ஸோ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுங்கள். 1 - 1, இங்கே மைனஸ் வந்துடும், இங்கே ப்ளஸ் மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ். 1 - 1 0, -2 -2 -4, 3 + 1 4. ஸோ அப்போ R3 எப்படி சேஞ்ச் ஆகும்னா 0 -4 + 4, ஓகே. அடுத்து R4ல் இந்த பிளேஸ் 0 ஆக்கணும். அப்போ R1ஓட இதை சப்ராக்ட் பண்ணாவே போதும். அப்போ R4 - R1. ஸோ R4 என்ன 1 - 1 1, R1 1 -2 +2 -1. ஸோ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுங்கள். மைனஸ், இதுவும் மைனஸ், இது மைனஸ்ங்கிறது ப்ளஸ் ஆகிடும். 1 - 1 0, -1 -2 -3, 1 + 1 2ன்னு வந்துடும், சரியா? அப்போ R4 வந்து 0 -3 2ன்னு கிடைக்கும், ஓகே. அடுத்தது பாருங்கள், அடுத்தது நம்ம R3யில் இந்த பிளேஸ் 0 R4ல் இந்த பிளேஸ் 0 ஆக்க போகிறோம். அப்போ நம்ம ரெண்டு மெத்தடில் 0 ஆக்கலாம். ஒன்று R3யை 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 12 வரும், R4யை 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 12 வரும். ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணி நம்ம 0 ஆக்கலாம். இல்லை அப்படி வேணாம் அப்படின்னா R3யை 3/4 அதால் மல்டிப்ளை பண்ணும்போது 4 4 கேன்சல் ஆகி 3 வரும். ஸோ 3 - 3 0 ஆகிடும், சரியா? நம்ம அது மாதிரியே செய்யலாம். ஸோ 1 2 -1 0 -7 5 0 -4 4. ஸோ பாக்கி ரோஸை நம்ம அப்படியே வச்சுக்க போகிறோம். R4ல் இந்த எலமெண்ட் 0 ஆக்க போகிறோம். அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா R4 - 3/4 R3 அப்படின்னு போட போகிறோம், சரியா? இப்போ R4 என்ன 0 -3 2. இப்போ
R3ல 3/4ஆல் மல்டிப்ளை பண்ணோம். R3 தான் 0 × 3/4 3 0 4 × 3/4 -4 × 3/4ன்னு போட்டோம்னா -3ன்னு கிடைக்கும். ஸோ -3. அடுத்தது 4 × 3/4 ஸோ +3ன்னு கிடைக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ மைனஸுங்கிறது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். இப்போ 0 0 -1ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் 4th ரோ 0 0 -1. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பிளேஸ் R3ல இந்த பிளேஸ் 0 ஆக்க போகிறோம். ஸோ இதுவும் சேம் ப்ராசஸ் தான். 1 2 -1. ஸோ நம்ம R2ல 4/7ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 7 7 கேன்சல் ஆகி 4 வரும். ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு இந்த பிளேஸ் 0 ஆகிடும். ஸோ அப்போ R2வை அப்படியே வச்சுக்கலாம். -7 5. அது மாதிரி R5 4ஐயும் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இப்போ R3 மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். R3 எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம்னா R3 - 4/7 R2. ஓகே. ஸோ நான் 4/7 R2. R3 என்னென்னா 0 -4 +4. அடுத்தது R2 வந்து 0 0 × 4/7 0 தான் வரும். -7 × 4/7 அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா -4ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 5 × 4/7 அப்படிங்கும்போது 20/7. ஓகே. ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது இங்கே ப்ளஸ் ஆகிடும், இங்கே மைனஸ் வரும். இப்போ 0 -4 + 4 0. இங்கே 4 - 20/7 வரும். ஸோ அப்போ 28 - 20/7 அப்போ 8/7 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ 8/7. ஸோ அப்போ R3 என்ன வரும்னா 0 0 8/7 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம R4ல இந்த பிளேஸ் மட்டும்தான் இன்னும் 0 ஆக்கலை, அது 0 ஆக்க போகிறோம். அப்போ பேலன்ஸ் உள்ளதை அப்படியே வச்சுக்கலாம். 1 2 -1 0 -7 5 0 0 8/7. ஸோ இப்போ R4 நம்ம 0 ஆக்க போகிறோம். R4 எப்படி 0 ஆக்க போகிறோன்னா இப்போ இங்கே 8/7 இருக்கா, இதை 7/8ஆல் மல்டிப்ளை பண்ணி இப்போ வந்து R3ல இந்த 8/7ஐ 7/8ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1ன்னு கிடைக்கும். ஸோ ரெண்டத்தையும் ஆட் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா 0 ஆகிடும். அப்போ R4 + 7/8 R3 அப்படின்னு எழுதலாம். சரியா? இப்போ R4 என்ன அப்படின்னா 0 0 -1. R3 என்ன 0 0 8/7. அப்போ இங்கே 0 இங்கே 0 வந்துடும். இந்த 8/7ஐ 7/8ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது வெறும் 1 மட்டும்தான் கிடைக்கும். அப்போ 1. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண தான் நம்ம போட்டிருக்கோம், ப்ளஸ் தான் போட்டிருக்கோம் இங்கே. இப்போ ஆட் பண்ணோம்னா 0 0 -1 + 1 0. ஸோ இப்போ R4 என்ன ஆகிடும்னா கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் கரெக்டாக வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா நம்பர் ஆஃப் நான்-ஜீரோ ரோஸ், நான் கம்ப்ளீட்டாக 0 ஆகாத ரோஸ் எத்தனைன்னு பார்த்தோம்னா இந்த ரோ ஃபுல்லாக இருக்குது. ஸோ 1. இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு 0 தான் இருக்குது. அப்போ இதுவும் 2. அடுத்தது இதில் 2 zeros இருக்குது, பட் ஒரு நம்பர் இருக்கா, நம்பர் ஆஃப் நான்-ஜீரோ ரோஸ் ஃபுல்லாக 0 ஆகிற ரோஸை மட்டும் தான் நம்ம விட்டுறணும். அப்போ பார்த்திங்கன்னா 4th ரோ மட்டும்தான் ஃபுல்லாக 0 ஆகிருக்கு, அதை மட்டும் விட்டுட்டோம்னா அப்போ ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து 3 ரோஸ் வந்து நம்பர் ஆஃப் நான்-ஜீரோ ரோஸ். ஸோ நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா the last equivalent matrix is a row echelon form. Having 3 non-zero rows. 3 non-zero rows இருக்கா? 3 non-zero rows. Therefore, rank of the matrix row of A equal to 3. Okay. Thank you.